அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதத்தில் பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தாக்கம் அமையப்பெறுகிறது. அதிலும் சொல்லணும்னா ஒரு சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரும், ஒரு சில ராசிக்கு துரதிர்ஷ்டத்தையும் தரும். அந்த வகையில் 12 ராசிகளில் ஒன்றாக விளங்கக்கூடிய மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய 15 நாட்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெறப்போகிறது, அவங்களுக்கு இந்த காலம் அதிர்ஷ்டத்தை தருமா அல்லது துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துமா, என்ன மாதிரியான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள் மேற்கொண்டால் சாதகமாக இருக்கும், அவர்களுடைய தொழில், வியாபாரம், உத்தியோகம், ஆரோக்கியம், பணியிடம், உத்தியோகம், இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் என்னென்ன பலன்கள், எப்படிப்பட்ட மாற்றங்கள், என்னென்ன திருப்பங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரகநிலை, கிரக மாற்றத்தின் காரணமாக ஒவ்வொரு காலநிலைகள்லையும் ஒவ்வொரு கால மாற்றங்கள் ஏற்படுவதன் வாயிலாக பலன்கள் அப்படிங்கிறது வேறுபட்டு காணப்படும். அந்த வகையில் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது பல வகைகளில் சுமாரான பலன்களை எதிர்நோக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தை விட சிறிதளவு மேன்மை பெற்றிருந்தாலும் இந்த காலம் சுமாரான பலன்களையே நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அதிலும் குறிப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களில் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. எல்லா விஷயத்திலையுமே எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள பாருங்க. அதிலும் உத்தியோகம் ரீதியாக ஏற்ற தாழ்வுகள் அதிகபட்சமாகவே இருக்குங்க. உத்தியோகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால வேலை பறிபோவதற்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. அதனால் பணியிடத்தில் அதீத கவனத்தை செலுத்துவது அவசியமான ஒன்று. அலட்சியமோ இல்லை ஆணவத்தின் காரணமாகவோ அல்லது தங்களின் முன்கோபத்தின் காரணமாகவோ பணியை நீங்கள் இழக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்து கொள்ளுங்க. உங்களுடைய தேவையில்லாத கோபத்தின் காரணமாக நீங்கள் பணி இழப்பு ஏற்பட்டால் தங்களுக்கு மீண்டும் பணி கிடைப்பது அப்படிங்கிறது குதிரகும்பாகிவிடும். அதனால் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அதனால் இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்து கொள்வது தான் உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய குடும்பத்திற்கும் நல்லது அப்படிங்கிறதை யோசிச்சு பண்ணுங்க. அதே மாதிரி பலருக்கும் பார்த்திங்கன்னா புதிதாக திருமணம் நடைபெற்றிருக்கும், பலருக்கும் பார்க்கும் பொழுது திருமணமாகி சில காலங்கள் ஆகியிருக்கும். இந்த மாதிரியான தருணத்தில் இருப்பவர்களுக்கு குடும்ப சூழல் அப்படிங்கிறது ஏற்ற தாழ்வுகளை கொண்டதாகவே இருக்குங்க. அதனால் கணவன் மனைவிக்குள்ள சின்ன விவாதங்கள் எழ அதிகபட்சமான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. அதிலும் குறிப்பாக உத்தியோகம் சார்ந்த பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள நிறையவே எழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. அதனால் கூடுதல் கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி உங்களுடைய வண்டி வாகனம் களவு போவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உங்களுடைய வாகனத்தையும் பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தை செலுத்த பாருங்கள். ஆரோக்கிய விஷயத்திலையும்
கூடுதல் கவனத்தை செலுத்துவது அப்படிங்கிறது அதி உத்தமமான ஒரு விஷயம் அப்படின்னும் சொல்லலாம். இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படலாம், ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கலாம், கடன் சுமை அதிகரிக்கவும் செய்யலாம். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு திட்டமிட்டு செயல்படுவது அவசியம். அனாவசிய செலவு, ஆடம்பர செலவுகளை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. கடன் விவகாரங்களில் கண்ணும் கருத்துமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி வண்டி வாகனங்களை இயக்கும் போது கூடுதல் கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே கவனத்தோடு இருந்தால் மட்டுமே தங்களால் இந்த காலகட்டத்தை, அதாவது அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் சுமூகமாக கடந்து செல்ல முடியும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள், பெரிய பெரிய சவால்களை நீங்கள் எதிர்நோக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். ஒவ்வொரு விஷயங்களையும் காரியங்களையும் போராடி ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதீத கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் மறந்து விடாதீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் காதல் உறவுகளில் சற்று கவனமாகவும் இருங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அவதூறுக்கு ஆளாகலாம். அதே சமயம் கொஞ்சம் போராட்டமான ஒரு காலகட்டமாகத்தான் இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் செய்து வரக்கூடிய முக்கிய வேலைகள் தடைபடலாம். நெருங்கிய நண்பர்களுடன் ஒருங்கிணைக்க முடியாமல் நீங்கள் வருத்தப்படுவீங்க. அலுவலகத்தில் யாரிடமும் நெருக்கமாக பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பிடிக்காத சிலர் உங்களின் செயல்பாடுகளுக்கு தவறான அர்த்தம் கற்பிக்கப்படலாம். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் ஒருமுகப்பட்ட மனதுடன் தயாராக வேண்டியது அவசியம். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிம்மதியும் கிடைக்க பெறலாம் அப்படிங்கிறது மற்றொரு விஷயம். இந்த நேரத்தில் நீங்கள் பண விஷயத்தில் மிக கவனமாக இருக்கணுங்க. வேலையில் எந்த ஒரு ஆவணத்திலையும் கையெழுத்திடுவதற்கு முன்பாக அதை ஒரு முறை சரியாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையெழுத்திட பாருங்க. அதே மாதிரி காதல் விவகாரமாக இருந்தாலும் சரி அல்லது திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, தங்களுடைய மனதில் ஈகோ மேலோங்குவதை தவிர்த்து கொள்ளுங்க. உங்களுடைய துணையின் உணர்வுகளை அலட்சியப்படுத்த வேண்டாம். அதே சமயம் நிலைமை கொஞ்சம் சாதகமாகத்தாங்க இருக்கும். முன்பு தடைபட்ட வேலைகள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய இலக்கை அடைய நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அதிகரிக்கவும் செய்யலாம். இந்த காலகட்டத்தில் சமூகத்தில் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத விரும்பிய முன்னேற்றங்கள் இருக்கும். அரசு வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கப்பெறலாம். இந்த நேரத்தில் உங்களுடைய ஆடம்பர தேவைக்கான பொருட்களை வாங்குவதற்காக அதிகமாக செலவழிக்க நினைப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய நடத்தை மற்றும் பேச்சு இரண்டையும் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். இந்த காலம் நீங்கள் ஈகோ மற்றும் கோபத்தை தவிர்க்க வேண்டிய ஒரு காலம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு பெரிய நஷ்டத்தை சந்திக்கவும் நேரிடலாம். அதே மாதிரி காதல் உறவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் முன்பை விட இந்த காலம் கொஞ்சம் சவாலானதாகவும் இருக்க பெறலாம். இந்த நேரத்தில் துணைவியின் உடல் நலத்துடன் உங்கள் உடல் நலத்தையும் நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டியது அவசியம். இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி வேலையில் மூத்தவர்களினுடைய ஆதரவு கிடைக்கும். அவர்கள் தங்கள் இலக்குகளை சரியான நேரத்தில் முடிக்க முடியும். இந்த நேரத்தில் உடல்நலம் நன்றாகவே இருக்கும். வேலையில் வெற்றி, மன உறுதியை அதிகரிக்கலாம். ஆன்மீக நடவடிக்கைகளில் அதிக ஆர்வம் அதிகரிக்கும். இது மன அமைதியை தரும். அதே சமயம் இந்த நேரத்தில் குடும்பத்துடன் யாத்திரை செல்ல திட்டமிடுறவங்க தாராளமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமையப்பெறுகிறது. யாரையும் இந்த நேரத்தில் கண்மூடித்தனமாக நம்புறதை தவிர்த்து கொள்ளுங்க. எந்த ஒரு பெரிய முடிவையும் திடீரென்று எடுப்பதற்கு பதிலாக அதை கவனமாக எடுப்பது அவசியமாகிறதுங்க. உங்களுடைய வாழ்க்கை முறையாக சரியாக வைத்திருக்க வேண்டியது அவசியம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் உடல்நலம் மோசமடையலாம். இந்த நேரத்தில் பருவகால நோய்களை தவிர்க்க வேண்டியது அவசியமாகுதுங்க. அதே மாதிரி எந்த ஒரு பழைய நோயும் வெளிப்படவும் ஆரம்பிக்கும். அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்திலையும் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க. இந்த காலகட்டம் காதல் உறவுகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே சமயம் பல விஷயங்களில் கொஞ்சம் உஷாராகவும் செயல்பட வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டமானதாக தான் இருக்கும். அதே மாதிரி செய்யக்கூடிய வேலையில் சில நேரங்களில் தடைகளும் வரலாம். அதனால் கவனமாக வேலை செய்து முடிக்கிறது நல்லது. கூட்டு தொழில் செய்கிறவங்க பண விஷயங்களை சரியாக கையாள்வது நல்லது. மறைமுக எதிரிகளிடம் கவனமாக இருக்க வேண்டுங்க. பணத்தை கவனமாக செலவு செய்ய பாருங்க. இல்லைங்கிற பட்சத்தில் பண
பிரச்சனையும் வரலாம். அதே மாதிரி இந்த காலத்தில் உங்களுடைய நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிச்சிடும். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கலாம். துணிச்சலோடு செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க. பண விஷயங்களில் வரக்கூடிய பிரச்சனைகளை கட்டுக்குள் வைத்திருக்க முயற்சி பண்ணுங்க. இல்லைங்கிற பட்சத்தில் மேலும் சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளவும் நேரிடலாம். பெரியவர்களின் உதவியால் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர வாய்ப்புகள் இருக்கு. திருமண வாழ்க்கையானது சில பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க. வாக்குவாதத்தை தவிர்த்து பேசி தீர்க்க முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை நிலைமை அப்படிங்கிறது ஓரளவுக்கு சரியாகவும் ஆகலாம். அதே போல் கணவன் மனைவிக்கு இடையில் அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சிக்கும் குறைவு இருக்காது.